இராணுவ தளவாடங்கள் அப்படின்னு வர்றப்ப உலகத்திலேயே மிகப்பெரிய வெப்பன்ஸ் இம்போர்ட்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்தியா தான். ஒட்டுமொத்தமாக உலகத்தில் தயாராகக்கூடிய ஆர்ம்ஸ் அண்ட் ஆமினிஷன்ஸில் கிட்டத்தட்ட 9% நம்மளோட நாடு மட்டும் வருஷம் இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த ரஷ்யா யுக்ரைன் போரின் காரணமாக யுக்ரைன் கொஞ்சம் அதிகமாக இந்தியாவை விட இம்போர்ட் பண்ணியிருக்கு. ஆனால் இந்த போர் மட்டும் வரலை அப்படின்னா இந்தியா தான் உலகத்திலேயே நம்பர் 1 ஆர்ம்ஸ் இம்போர்ட்டராக இருந்திருக்கும். ஆனால் இது ஒன்றும் பெருமைப்பட வேண்டிய விஷயமே கிடையாது. ஏன்னா ஒரு நாடு அதை பாதுகாத்து கொள்றதுக்கு தேவையான இராணுவ உபகரணங்களை பிற நாடுகள்கிட்டேருந்து இம்போர்ட் பண்ணி அந்த நாடுகளை நம்பி இருந்துச்சு அப்படின்னா என்றைக்குமே அதால் ஒரு வல்லரசாக மாற முடியாது. பட் இந்த நிலைமை மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இன்ஃபேக்ட் இந்தியா இப்போது கிட்டத்தட்ட 23,000 கோடிக்கும் மேலே ஆர்ம்ஸ் அண்ட் ஆமினிஷன்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கு. இதை பற்றி சீனாவில் இருக்கக்கூடிய ரீசர்ச்சர்ஸ் அவங்களோட கன்சர்ன் மற்றும் வெறும் சில வருஷங்களில் இந்தியா இவ்வளோ பெரிய எக்ஸ்போர்ட்டராக மாறி இருக்கிறத பாராட்டியும் ஒரு முக்கியமான கட்டுரை எழுதியிருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கான காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். சீனாவில் ஏகப்பட்ட திங்க் டேங்க்ஸ் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான திங்க் டேங்க் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா மிகப்பெரிய ஆர்ம்ஸ் இம்போர்ட்டராக இருந்திருக்கு 2014 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும். 14 என்ன பண்ணுறாங்க இந்திய அரசாங்கம் அப்படின்னா, ஆர்ம்ஸ் அண்ட் ஆமினிஷன்ஸை ஸ்டேட் ஓன்டு கம்பெனிஸ், அதாவது கவர்மெண்ட் கிளையில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் மட்டும் இல்லாமல் முழுக்க தனியார் நிறுவனங்களும் உருவாக்கலாம் அப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. இதன் மூலமாக பாரத் ஃபோர்ஜ், டாட்டா, அதுக்கப்புறம் கல்யாணி மாதிரியான நிறுவனங்கள் அவங்க தனித்தனியாக ஆயுதங்களை உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அந்த ஆயுதங்கள் முதல் முறையாக இந்திய இராணுவத்துக்கும் போகப்படுது. அட் த சேம் டைம் வெளியவும் எக்ஸ்போர்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்தியாவோட இராணுவ உபகரணங்களை வாங்கக்கூடிய நாடுகள் பட்டியலில் பார்த்தீங்க அப்படின்னா 3ஆம் தர உலகம் அப்படின்றத தாண்டி ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ் மாதிரியான யூஎஸ், இஸ்ரேல், ஜெர்மனியும் இந்திய ஆயுதங்களை வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் ஹைடெக் அயர்ன், அலுமினியம் அண்ட் சில மெஷினரி காம்பனன்ட்ஸில் யூஎஸ் ஒரு பெரிய இம்போர்ட்டராக இருக்காங்க இந்தியா கிட்ட இருந்து. அண்ட் இஸ்ரேல் ஸ்மால் ஆமினிஷன்ஸில் ஆரம்பித்து ட்ரோன்ஸ் மற்றும் ரேடார் சிஸ்டம்ஸ் இம்போர்ட் பண்ணுறாங்க. ஜெர்மனி உலகத்தோட ஒன் ஆஃப் தி மோஸ்ட் சொஃபிஸ்டிகேட்டடான மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸை உருவாக்கக்கூடிய நாடு. இந்தியா கிட்ட இருந்து ரேடார் அண்ட் சர்வைலன்ஸ் எக்யூப்மெண்ட்டை இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது போக சில சின்ன நாடுகள், அர்மேனியா மாதிரியான கண்ட்ரி இந்தியா கிட்ட இருந்து ஸ்வாதி வெப்பன் லொகேட்டிங் ரேடார், ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அதுக்கும் மேலே பினாக்கா ராக்கெட் சிஸ்டம், அப்புறம் நம்மளோட பிரளய் மிசைல்ஸ், பிரம்மோஸ் மிசைல்ஸ் அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டு பெருசாக போய்கிட்டே இருக்குது. பிரெஞ்சு அரசாங்கம் கூட சமீபத்தில் நம்மளோட பினாக்கா சிஸ்டம் மேலே அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை தெரிவித்தாங்க. ஸோ இப்படி இந்தியன் வெப்பன் சிஸ்டமுக்கு உலகத்தில் இப்போ ஒரு பெரிய டிமாண்டே கிளம்பியிருக்கு. இந்தியாவில் நம்ம ஒரு சில வெப்பன்ஸை பிற நாடுகள் கூட டைப் வச்சு உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். பிரம்மோஸ் மாதிரியான சிஸ்டம்ஸ் இதெல்லாம் எந்த அளவுக்கு ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுன்ற அவசியம் இல்லை. ஸோ கரண்ட்டாக இன்றைக்கி என்ன நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2023 கம்பேர் பண்ணுறப்ப 2023 21,000 கோடியில் இருந்த இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸ் 2024-25 ஃபைனான்ஷியல் இயரில், இன்னும் இந்த இயர் முடியவே இல்லை, முடிகிறதுக்குள்ளேயே கிட்டத்தட்ட 24,000 கோடியை தொட்டுருச்சு. க்ளோஸ் டு 24,000 crores வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல சீனாவில் இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் கட்டுரை எழுதுகிறப்ப என்ன மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, 1960களில் இருந்தே இந்தியாவை சீனர்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா, இது ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாக பார்க்குறாங்க. டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாக இந்தியா வந்து சும்மா இல்லை, வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாக இருக்குது. ரீசோர்ஸும் சரி, மேன் பவரும் சரி எக்கச்சக்கமாக இந்தியாவில் கொட்டி கிடக்கு. இப்போ அவங்களோட கண்ணோட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனா முழுக்க டெமோக்ரஸியை விட்டு விலகி இருக்கிற ஒரு நாடு. ஸோ அந்த நாடோட பொலிட்டிக்கல் அலைன்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஆலைஸ் கூட அவங்க ட்ரேட் வச்சுக்குவாங்க. அந்த ஆலைஸ் கூட அவங்க வெப்பன்ஸை ஷேர் பண்ணுவாங்க. அவங்களோட கண்ணோட்டன்றது வேறு மாதிரி இருக்கும். அதே சமயம் அந்த ரீஜியனில் டெமோக்ரஸியை ஃபாலோ பண்ணுற நாடுகளும் இருக்கும். அந்த நாடுகளுக்கு எதிராக இவங்க வந்து ஒரு சில காய்களை நகர்த்துறப்ப இந்தியா டெமோக்ரஸியை ஃபாலோ பண்ணக்கூடிய நாடு. ஸோ இந்தியா என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட நாடுகளுக்கு தேவையான உதவிகளை பண்ணும். அது எய்தர் எக்கனாமிக்கலாகவும் இருக்கும், இல்லைனா ஆயுதம் வழியாகவும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் தைவான் இருக்குது அப்படின்னா, தைவான் ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாக இருக்கிறப்ப அந்த கண்ட்ரிக்கு எதிராக சீனா ஏதாவது ஆக்ஷன்ஸ் எடுத்துச்சு அப்படின்னா, இந்தியா சப்போஸ் எல்லா ஆயுதங்களையும் மேனுஃபேக்சர் பண்ணுது அப்படின்ற பட்சத்தில் தைவானுக்கு ஆயுதங்களை கொடுத்து உதவி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்தியா நமக்கு எதிராக திரும்புறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்தியா ஒரு டெமோக்ரஸியாக இருக்கிற காரணத்தினாலையும், இந்தியா ஒரு பெரிய பவர் ஹவுஸாக இருக்கிற காரணத்தினாலையும் அப்படின்னு
அந்த குறிப்பிட்ட ஆய்வாளர்கள் முதல் கட்டமாக எழுதுகிறாங்க. பட் இதை முடிவுக்கு கொண்டு வராமல், இதை கன்க்ளூஷனாக வைக்காமல், இரண்டாவது அவங்க சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்தியா என்னதான் டெமோக்ராட்டிக் கண்ட்ரிஸ், அதாவது அமெரிக்கா, ஜெர்மனி, இஸ்ரேல் மாதிரியான டெமோக்ரஸியை ஃபாலோ பண்ணுற கண்ட்ரிஸுக்கு ஆயுதங்களை வழங்கினாலும், இன்னொரு பக்கம் டொட்டாலிட்டேரியன் கவர்மெண்ட்ஸ், அதாவது மியான்மர் மாதிரியான அரசாங்கத்துக்கும் இந்தியா அதோட ஆயுத உதவியை கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. கிட்டத்தட்ட 58% மியான்மர் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் எல்லாமே இந்தியாவில் உருவாக்கப்பட்டது தான். இந்தியா ஒரு பக்கம் டெமோக்ரஸிக்கு உதவி பண்ணுறாங்க, இன்னொரு பக்கம் அவங்களோட ஐடியாலஜியை விட்டு விலகி இருக்கக்கூடிய நாடுகள் கூடயும் அவங்க ரிலேஷன்ஷிப்பை வைக்கிறாங்க. அப்படின்றப்ப இந்தியா ஒரே ஒரு விஷயத்தை தான் பார்க்குது, அதோட வெல்ஃபேர் தான் முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், இஸ்ரேல் அதுக்கு ஒரு உதவி பண்ணுது, அவர் இந்தியாவுக்கு ஒரு உதவி பண்ணுது அப்படின்னா இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் போகும், அவர் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் போகும். ரஷ்யா இந்தியாவுக்கு உதவி பண்ணுது அப்படின்ற பட்சத்துக்கு ரஷ்யா யூரோப்பில் என்ன பண்ணாலும் எங்களுக்கு கவலை இல்லை, நாங்கள் ரஷ்யா கிட்டேருந்து மில்லியன்ஸ் ஆஃப் பேரல் ஆயிலை வாங்குவோம் அப்படின்னு சொல்லி இந்தியா யூரோப்பில் ஏகப்பட்ட பேர் கதறினாலும் சரி நாங்கள் கண்டிக்கவே மாட்டோம்னு சொல்லி ரஷ்யா கிட்டேருந்து ஆயில்ஸை வாங்கிக்கிட்டு இருந்தோம். ஒரு பக்கம் நேட்டோ நாடுகளுக்கும் சரி, அண்ட் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா யுக்ரைனில் இன்றைக்கி இந்தியாவில் மேனுஃபேக்சர் ஆன 155mm ஆர்ட்டிலரி ஷெல்ஸில் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் யுக்ரைனுக்கு ஆயுதம் போய்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் ரஷ்யா கிட்டேருந்து ஆயிலை வாங்கிக்கிட்டு இருக்கோம். நமக்கு நம்மளோட நேஷனல் இன்ட்ரெஸ்ட் தான் முக்கியம் அப்படின்ற அந்த கண்ணோட்டத்தில் இந்தியா செயல்பட்டு இருக்கிற காரணத்தினால் இந்த குறிப்பிட்ட நபர் அவரோட கட்டுரையில் என்ன சொல்லி முடிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எதிர்பார்த்தது இந்தியா ஒரு டெமோக்ரஸியை நோக்கி போகக்கூடிய கண்ட்ரிஸ், டெமோக்ரஸிக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும், நமக்கு ரீஜனலாக பிரச்சனை வரும். ஏன்னா இந்தியா எல்லா டெமோக்ராட்டிக் கண்ட்ரிஸ் கூடயுமே அலைண்டாக இருந்து அந்த கண்ட்ரிஸுக்கு வெப்பன்ஸ் மற்றும் சப்போர்ட்டை கொடுப்பாங்க. அமெரிக்கா எப்படி வேர்ல்டு வார் 2ல் பண்ணுச்சோ அதே மாதிரி இந்தியா நம்ம ஏதாவது காய நகர்த்துறப்ப பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். பட் இந்தியா அப்படி இல்லை, அதோட நலன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வச்சுருக்கு. அதுபடி யாரை பற்றியும் கவலைப்படாமல் எந்த கண்ட்ரியாவது அவங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னா அந்த கண்ட்ரிக்கு தேவையான உதவிகளையோ அந்த கண்ட்ரிக்கு தேவையான வெப்பன்ஸையோ சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்றத அவர் சொல்லி முடிக்கிறாரு. இவர் சொல்லக்கூடிய கருத்து அப்படின்றது இந்தியாவோட ஃபாரின் பாலிசியை அப்படியே டோட்டலாக ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா என்றைக்குமே இந்தியா ஒரு சார்பில் நின்னதே கிடையாது, நியூட்ரலாக தான் இருப்போம். நமக்கு என்ன தேவை அப்படின்றத பார்த்து தான் நம்ம காய்களை நகர்த்துவோம். அதுக்கேற்ற மாதிரி தான் இதுவும் இருக்குது. பட் இந்தியாவோட டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்ஸுன்றது என்ன தான் அபரிவிதமாக வளர்ந்தாலும் டொமஸ்டிக்கலி உள்நாட்டில் நம்மளோட தேவையை இன்னும் நம்ம முழுமையாக பூர்த்தி செய்யலை. நிறைய இடங்களில் நம்ம லேக் ஆகிட்டு தான் இருக்கோம். அதையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பூர்த்தி பண்ணோம் அப்படின்னா இன்னும் ஒரு 10-15 வருஷத்தில் முழுக்க செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக மாறிடுவோம். இன்றைக்கி 70% நமக்கு தேவையான இராணுவ தளவாடங்கள் எல்லாமே இந்தியாவில் தான் மேனுஃபேக்சர் ஆகிக்கிட்டு இருக்குது. இதை நம்ம 99% கொண்டு போயிட்டோம் அப்படின்னா அன்னைக்கு தான் நம்ம ஒரு இராணுவ வல்லரசாக மாறுவோம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிஞ்சுக்கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை பாருங்க, நல்ல சமுதாயத்தை வரக்கும். நன்றி, வணக்கம்.